கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுதும் குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய பிதாவுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக தான் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனை நமக்கு அவர் பலியாக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் விலக்கி அவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை துதிக்கும்படியாக நாம் அந்த பரம கானானுக்குள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை கொடுத்தவர். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க அவர் விருப்பம் கொள்ளுகிறார். உங்கள் கணவனை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் மனைவியை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் பெற்றோரை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நிச்சயமாகவே அவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்ப நபர்களின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் ஆழமா என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள், கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் பிள்ளைகளை மீட்க, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர நீங்கள் அநேக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் பலத்தில் அல்ல, வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே அது ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னோடு இணைந்து ஜெபிக்க விருப்பப்படுகிற வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதம் நடந்தே தீரும். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது விடுதலை உண்டாகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்